Hi everyone, it's Naga Max. இன்னைக்கு வந்து நம்ம NCERT சிலபஸில் செகண்ட் சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் 2.1ல் சம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ வந்து என்னது சைன் இன்வெர்ஸ் -1/2. இங்கே பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்னதுன்னா ரேஞ்சு. இப்போ ரேஞ்ச் நம்ம சைனோட ரேஞ்ச் அப்படின்னு என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா -π/2லேருந்து +π/2. இது என்ன திடீர்னு எனக்கு -π/2 +π/2 சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட புக்லேயே வந்து 40 பேஜில் வந்து ஒரு டேபர் காலம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் சைன் எல்லா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்குமே வந்து அதோட ரேஞ்ச் என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் நம்மளுக்கு சைனோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னா -π/2லேருந்து +π/2ன்னு இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்குற இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், டீட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொடுத்துருக்கிறத வந்து டீட்டான்னு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இந்த டீட்டா தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைனை இங்கே கொண்டு வரேன். அப்போ கொண்டு வரும்பொழுது -π/2 = சைன் இன்வெர்ஸ்ன்றது சைன் டீட்டான்னு எனக்கு மாறிடும். இப்போ சைன் டீட்டாவோட வேல்யூ வந்து எனக்கு என்னது -π/2. அப்போ நம்மளோட டேபர் காலம் அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சைன் டீட்டா வந்து எந்த இடத்துல π/2வாக இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா π/6ல் இருக்கும். இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு மைனஸ் இருக்கிறனால இந்த மைனஸை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு இந்த சைன் இன்வெர்ஸோட பிரின்சிபல் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொன்னால் -π/6.